அடுத்தது மூச்சையானவங்களை எழுப்புறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். வந்து ஏதோ ஒரு சம்பவத்துல உயிர் பிரிஞ்சிருச்சு, அந்த உயிரை திரும்பி நம்ம கொண்டு வர்றது எப்படி, என்னதான் நம்ம உருட்டி புரட்டி கஷாயம் கொடுத்து மூக்குல திணிச்சு எதுவுமே எந்திரிக்கல, எந்த ஒரு அசைவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நபருக்கு அப்போ அந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா மூச்சை ஆகி கிடக்குறாங்கன்னு தான் பேரு. அப்போ அந்த நபருக்கு நம்ம எப்படி வந்து தட்டி எழுப்புறோம் அப்படிங்கறத இந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க மூச்சாகி கிடக்குறாங்க அப்படின்னா இப்போ நல்லா கை காலெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி கை காலெல்லாம் நேரம் வச்சுக்கணும். மயக்கம் கிடங்கிறது வந்து கால் மேல கை கீழே அந்த மாதிரி கோணத்தான் படுத்திருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு நேர கைகளெல்லாம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு முதல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நேர தலையெல்லாம் எடுத்து வச்சு கைகளெல்லாம் நேரம் இருக்குதான்னு பண்ணிட்டு நம்ம இடது பக்கம் இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருதய பக்கத்துல இந்த மாதிரி 5 விரல் நல்லா அந்த பொத்துன மாதிரி உள்ளுக்குள்ள பாசி இல்ல பாக்கெட்ல பணம் ஏதோ ஒண்ணு உருண்டையா ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. பாக்கெட்ல இருக்கிறது பூராமே எல்லாம் வெளியே எடுத்து போட்டு, இல்லாட்டி ஷர்ட் ஃபுல்லா கூட கழட்டிடலாம், வெளியே நீக்கி போட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு இங்க வச்சு இந்த மாதிரி 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 தட்டு தட்டணும். இப்ப 5 தட்டு தட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம் துடிக்காம நின்றுட்டு இருக்கிறது இந்த 5 தட்டு தட்டுறதுலயே ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இது வந்து முதல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதயத்துக்கு வந்து எனர்ஜி கொடுத்து, அதாவது ரத்த ஓட்டத்தை வந்து சரி பண்றதுக்கு உண்டான தன்மை நம்ம இப்ப கொடுக்க போறோம். இப்ப இதய துடிக்கிறதுக்கு உண்டான தன்மையை நம்ம இது பண்றோம். இது பண்றது நல்லா இந்த மாதிரி கை வச்சு 5 டைம் 1 2 3 4 5 இந்த மாதிரி தட்டினாலே இதயம் வந்து பம்ப் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அடுத்தது கவலி காலம். அடுத்து நம்ம என்ன போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலி காலம். அதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி கவலி காலத்தை இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரலுக்கும் பக்கத்துல, இந்த கட்டை விரலுக்கும் பக்கத்துல இந்த சென்ட்ரல்ல கவலி காலம்னு சொல்லி ஒரு வருமம் இருக்கும். இந்த வருமத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இவங்க வந்து மூச்சா இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். இது வந்து வெப்பத்தை உண்டு பண்ணும். உடம்புல இருக்கிற வெப்பத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறது இதோட வேலை. வெப்பம் இல்லை அப்படின்னா விரைப்புத்தன்மையாகி போயிடும். அப்போ நம்ம வந்து இது அமுத்திட்டே இருந்தோம்னா உடம்பு ஹீட் ஆகிடும். இந்த கையிலையும் பண்ணணும், சேம் வந்து அடுத்த கையில இந்த கையிலையும் பண்ணணும். 2 கையிலையுமே கவலிக்கால வருமத்தை இயக்குமுறை பண்ணணும். பண்ணிட்டோம்னா உடம்பு வந்து தன்னிலைக்கு மாறிடும். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா, மயக்கமானவங்களை, அதாவது மூச்சையானவங்களை தூக்கி உட்கார வைக்கணும். தூக்கி உட்கார வச்சு நம்மளுடைய மூட்டு முழங்கால் மேல அவங்க வந்து சாய வைக்கிறோம். சரிங்களா? சாஞ்சு என்ன பண்றோம், நம்மளோட இந்த கையை வச்சு, இந்த இடது கை வச்சு இவங்களோட முன்னாடி முடியை பிடிச்சி இழுத்து மேல பாக்குற மாதிரி, வாய் வந்து மேல திறக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த மூட்டு பகுதி வந்து அவங்களுடைய நட்டல் பகுதியில் வைக்கும். நட்டல் வருமம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பையன் வந்து சிறுசா இருக்குங்காட்டி உங்களுக்கு அந்த மாதிரி வைக்கல. நீங்க பெரிய ஆளுகளா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களா இருந்ததுன்னா சின்ன பசங்களுக்கு உண்டான இலக்குமுறை நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன், அந்த வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நட்டல் வருமத்தில் வச்சு இந்த மாதிரி முன்னாடி முடியை கொண்டு இப்படி தூக்கி பிடிக்கணும். அப்போ அவங்க சொட்டத்தலையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தலையோட சேர்த்து நல்லா மேலே பார்க்குற மாதிரி பிடிச்சிட்டோம்னா அவங்க வந்து மூச்சு ஓப்பன் ஆயிடும். ஏன்னா திவலை காலத்துல நம்ம வந்து தட்டிக்கிறோம், 5 தட்டு தட்டியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம மூச்சு போறதுக்கு உண்டான வழி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பண்ணாலே அந்த சுவாசங்கள் வந்து சரியா போகும், இடகலை பிங்கலை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும், மூச்சு வருதா இல்லை வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது வந்து இன்னொரு ஃபார்முலா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா ஒட்டு வருமம், அதாவது இங்க தாடைக்கு நம்ம தாவாக்கொட்டை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தாடைக்கு ஒட்டு வருமத்தை பிடிச்சி கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சி அவங்க வந்து மூச்சு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். கொஞ்ச நேரம் பிடிச்சாலே போதும், அந்த சுவாச ஓட்ட பாதை வந்து சரியாயிக்கும். சரிங்களா? இப்படி திரும்பி வீடியோ பார்க்குற மாதிரி. அதுக்கடுத்து என்ன பண்றோம்னா, இங்க வந்து விலங்கு வருமம் சொல்லிட்டு இருக்கோம். இங்க தோள்பட்டைக்கு, அதாவது தோல் புச்சத்துக்கும் பக்கத்துல, இந்த தோல் புச்சத்துக்கும் பக்கத்துல இந்த விலங்கு வருமத்திலிருந்து நேரா இந்த மாதிரி கை வச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டணும். ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நேர் வருமம் வழியா வந்து இந்த பக்கம் முண்டல் வருமம்னு சொல்லிட்டு ஒரு வருமம் இருக்கும், அந்த வருமத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இந்த பக்கத்துல இருக்கிற விலங்கு வருமத்தை தொட்டு நேர் வருமம் வழியா வந்து இந்த பக்கம் இருக்கிற முண்டல் வருமத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி 3 டைம்
இந்த மாதிரி 3 டைம் பண்ணோம்னா அவங்க வந்து மயக்கமாகி இருக்கிறவங்க, அதாவது மூச்சையா இருக்கிறவங்களுக்கு உயிர் வந்து போன உயிர் திரும்பும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது மேல இருந்து கீழே நம்ம இப்படி ஒரு நீவிடணும். சரிங்களா? இந்த நீவிட்டோம்னா அகதாரை புறத்தாரை தடவல் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேரு. முன்னாடி பின்னாடி முதுகுலையுமே நெஞ்சிலையுமே கை வச்சு நம்ம வந்து தடவல் முறை பண்ணணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்ப இந்த 2 பக்கம், அதாவது நெஞ்சு எலும்பு முண்டல் வருவம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த முண்டல் வருமத்துக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு வருவம் இருக்கு. 2 பக்கம் இடுப்புக்கு சென்டர், அதாவது நம்மளோட விலா எலும்பு எந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து முடியுதோ அந்த இடத்துல ஒரு வருவம் இருக்கு. அந்த வருமத்தை பாத்தீங்கன்னா இப்படி வெட்டின மாதிரி நம்ம 2 கைய இப்படி சேர்த்த மாதிரி அந்த எலும்பு வந்து இப்படி தூக்கி பிடிக்கணும். சரிங்களா? ஒரு நிமிஷம் இல்லாட்டி 1.5 நிமிஷம் இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னாலே போன உயிர் திரும்பி வரும். அந்த மூச்சையா இருக்கிறது சரியாகும். சரிங்களா? இடுப்பு கீழே உணர்வு இல்லாம இருக்கிறது, மேல உணர்வு இல்லாம இருக்கிறது எல்லாமே இதை பண்றதுனால சரியாகும். சரிங்களா? இந்த ஆங்கிள் நம்ம பிடிச்சி இப்படி மேல தூக்கணும். முண்டால் வருமத்தை இப்படி டச் பண்ணி இப்படி மேல தூக்கணும். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் பிடிச்சாலே போதும். இது கால் மாத்திரை அரை மாத்திரை அளவு பண்ணாலே போதும், போன உயிர் திரும்பி வரும். இது ஒரு மெத்தேடு. இது வந்து முதல்ல இதுக்கு பேர் வந்து கோரிவாரி திறவுகோல். இதுக்கு பேர் நீங்க வந்து இதுல பண்ணாலே மேக்சிமம் போன மயக்கமானவங்கள மூச்சாகி இருக்கிறவங்கள தட்டி எழுப்பிடலாம். சரிங்களா? ரொம்ப கவனமா பண்ணுங்க. ரொம்ப வந்து மாத்திரைகள் அளவு எச்சா கொடுத்துட வேணாம். ரொம்ப மாத்திரைகள் அளவு எச்சா கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிரமமாகி போயிடும். அப்ப எச்சா அடப்புகள் அதிகமாகி போயிடும். அதனால கால் மாத்திரை அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து அந்த வருமத்தை தூண்டிங்கன்னா அந்த உடம்பு தன்னிலைக்கு வந்துடும். சரிங்களா? பார்த்து கவனமா பயிற்சி பண்ணுங்க. இதுதான் வந்து மூச்சையானவர்கள், அதாவது மயக்கமானவர்களை எழுப்பும் யுத்தி முறை. சரிங்களா? நல்லது. நன்றி, மகிழ்ச்சி.